ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வாரத்தில் மார்ச் மாசம் 3வது வாரத்துக்கான மார்க்கெட் அப்டேட்டை பார்ப்போம். குளோபல் இம்பாக்ட் மார்க்கெட்ல இன்னும் தொடர்ச்சியாக இருக்க வாய்ப்பு அதிகம். குளோபல் மார்க்கெட்டோட ஸ்டாக் எடுத்து தற்போது உலக சந்தையில் அதிகமாக பாதித்து வரும் முக்கிய புவிசார் அரசியல் ஜியோ பொலிட்டிக்கல் தான் காரணமாக பார்க்கப்படுகிறது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே உருவாகியுள்ள போர் பதட்டம் உலகளாவிய முதலீட்டு சந்தையில் அதிர்வை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த பதட்டம் காரணமாக உலக பங்கு சந்தை அதிக ஏற்ற இறக்கமாக அதிகமாகி உள்ளது. பாதுகாப்பான முதலீடுகளுக்கு கோல்டு டாலரை நோக்கி முதலீட்டாளர்கள் தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றிக் கொண்டு வருகிறார்கள். வளர்ந்து வரும் சந்தைகளை மார்க்கெட்டிங் மார்க்கெட்ல இருந்து பணம் தொடர்ச்சியாக வெளியேறி கொண்டே வருகிறது. இதனுடைய நேரடி தாக்கம் இந்திய சந்தையிலும் பிரதிபலிக்கிறதுங்க. குரூட் ஆயிலுடைய இம்பாக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கோவிட் காரணமாக குரூட் ஆயில் பிரைஸ் வேகமாக உயர்ந்து வருகிறது. தற்போதைய விலை $103 பெர் பேரல்ல இருக்கு. சில நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாலர்ல $150 முடிய வரை செல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில நிபுணர்கள் கூறுகிறார்கள். இது இந்திய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இறக்குமதி நாடுகளில் ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 60% கிட்ட நம்ம இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம். கூட எண்ணெய் விலை உயர்ந்தால் பெட்ரோல் டீசல் விலை உயரும், போக்குவரத்து செலவு அதிகரிக்கும், பொருட்களின் விலை உயரும், இன்ஃபிளேஷன் பணவீக்கமானது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால இந்தியாவுடைய சந்தையில மிகப்பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்தியன் மார்க்கெட்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வெளியேற்றிட்டு இருக்காங்க. மார்ச் மாதத்துல முதல் பாதியில் 15 நாள் முடிஞ்சிருக்கு. எஃப்ஐ இன்வெஸ்டர் சுமார் 50,000 கோடிக்கு மதிப்பிலான பங்குகளை விட்டு வெளியேறி உள்ளனர். சொற்பமான அளவுல பை பண்ணியிருக்காங்க. இதற்கான முக்கிய காரணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குளோபல் இன்சென்டிவ், டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்கு, வார் ரிஸ்க். இந்த செல்லிங் தான் சமீபத்திய மார்க்கெட் கரெக்ஷனுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இந்திய சந்தையை பொறுத்தளவு. அப்புறம் வரும் நாட்கள்ல மார்ச் 17, 18ஆம் தேதிகளில் நடைபெற உள்ள யுஎஸ் ஃபெட் மீட்டிங் சந்தையின் அடுத்த நகர்வை தீர்மானிக்கும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக முதலீட்டாளர் கவனிக்கும் விஷயம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வருமா அப்படிங்கிறது முதலீட்டாளர் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபிளேஷன் டேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதையும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாலர் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் எல்லாருமே உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மீட்டிங் முடிவு உலக சந்தையில் பெரிய மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பது நமது கணிப்பு. இப்போதைக்கு குளோபல் எக்கனாமிக்ஸ்னா சந்தை சரிவதற்கு நம்ம சந்தையானது சரிவதற்கு போர் காரணம் மட்டும் இல்லைங்க. அதனால் ஏற்படும் பின் விளைவுகளே முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இன்ஃபிளேஷன் ரிஸ்க். அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் இன்ஃபிளேஷன் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. அப்புறம் இதனால் என்ன ஆகும்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட்டாக தாமதமாகலாம், லிக்விடிட்டி குறைய வாய்ப்பு இருக்குங்க. ரூபி வீக்னஸ். குரூட் ஆயில் விலை உயரும் போது யுஎஸ் டாலரானது வலுவாகும். இதன் விளைவாக இந்தியா ரூபாயின் மதிப்பு சரிவை சந்தித்து வருங்க. இதனால் இம்போர்ட் காஸ்ட் அதிகரிக்கும். கார்பரேட் ப்ராஃபிட் ஆனது இறக்குமதி பண்ணக்கூடிய நிறுவனங்களுடைய ப்ராஃபிட் ஆனது பாதிக்கப்படும். சைனா முக்கியமான என்னன்னா, சைனா எனர்ஜி ரிஸ்க் என்ன அப்படின்னா, ஈரான்ல இருந்து பெரும் பகுதி ஈரான் எண்ணெயை சைனா ஈரான்ல இருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. ஈரான் எண்ணெயோட ஏற்றுமதியானது பெரும்பகுதி சைனால நடக்குதுங்க. அந்த சைனா நாட்டுக்கு செல்கிறது. நம்ம யுஎஸ்ஏ ஐஸ்லாந்து மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது சைனா எனர்ஜி சப்ளைல பாதிக்கப்படும் என்ற கவலையானது உருவாகியுள்ளது. இதனால் உலக சந்தைகளில் கூடுதல் பதற்றம் உருவாகி உள்ளது. அதே நேரத்துல இந்த ஐஸ்லாந்து மீது தாக்குதல் நடத்தியதுனால வாருடைய டேர்னிங் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது.
ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார் ஐஸ்லாந்து மீது தாக்குதல் ஒரு முக்கியமான தீர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னா, ஈரான் ஆயில் எக்ஸ்போர்ட் 90% இந்த தீவிலிருந்து தான் நடைபெறுகிறதுங்க. இதற்கு பிறகு ஈரான் வெளிநாட்டு அமைச்சர் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்காங்க. இதற்கு முன்னாடி அமெரிக்கா போக ஆரம்பிச்சு வச்சு நாங்க தான் போக நிறுத்துவோமா வேண்டாமா அப்படின்னு டயலாக் விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அங்க தாக்குதல பண்ணதுக்கு அப்புறம் ஈரானுடைய வெளிநாட்டு அமைச்சர் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக சொல்லியிருக்காங்க. இது ஒரு சந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இது அபிஷியல் கேஸ் வரும் வரை சந்தையில ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். வாயிலாட்டையானது தொடர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல இம்பார்ட்டன்ட் டேட்டா இந்தியன் மார்க்கெட்ல நாளைக்கு இந்தியா WIP இன்ஃபிளேஷன் நேரம் நாளைக்கு மதியம் 12 மணிக்கு இந்த டேட்டா வெளியிட வருது. இன்ஃபிளேஷனுடைய டைரக்ஷனை காமிக்கும். அப்புறம் இந்தியாவுடைய இன்ஃபிளேஷன் டைரக்ஷன் காமிக்கும். RBI பாலிசியுடைய எக்ஸ்பெக்டேஷனை இதை தீர்மானிக்கும். நாளைக்கு வரக்கூடிய WIP இன்ஃபிளேஷன் டேட்டா RBI பாலிசியோடைய எக்ஸ்பெக்டேஷனையும் நம்ம எப்படி என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்க வைக்கும் அவர்களை. ஓகே, இதெல்லாம் ஒரு செய்திகள். இப்ப போனஸ், ஸ்டாக் ஃபீல்டு, டிவிடெண்ட் கொடுக்க பங்குகளை பத்தி பார்க்க ஆகுது. RMP ட்ரிப் அண்ட் ஃபின்க்லஸ் போனஸ் இஷ்யூ கொடுத்துருக்காங்க. 5:7 ரெக்கார்டு டேட் ஏப்ரல் 10ங்க. AVX அப்ளைஸ் அண்ட் ஆர்டமெட்ஸ் போனஸ் கொடுத்துருக்காங்க 3:1. அடுத்து ஸ்டாக் ஃபீல்டு 1:2. இதன் மூலம் ஒரு ஷேர் வைத்திருந்தால் மொத்தம் நமக்கு 8 ஷேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த கம்பெனியில. டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா CI ஆட்டோமேட்டிவ் இந்தியா லிமிடெட் ₹7 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. எக்ஸ்டேட் ஏப்ரல் 22ங்க. APP இந்தியா டிவிடெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ₹29.50 கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. V-Guard இண்டஸ்ட்ரி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ₹1.50 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் சில புரோக்கரேஜ் நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய டார்கெட்டை பத்தி பார்ப்போம். சுஸ்லான் எனர்ஜிக்கு டார்கெட் பிரைஸாக 44 வச்சிருக்காங்க. கரண்ட் பிரைஸ் ₹41.60. ரெனியூவபிள் எனர்ஜி தீமில் காரணமாக பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்திருக்காங்க. அப்புறம் கிண்டிஸ்தான் சிங்குக்கு டார்கெட் பிரைஸ் ₹580 கொடுத்திருக்காங்க. ஸ்டாங் டிவிடெண்ட் கம்பெனிங்க. இந்த கம்பெனி நீங்க உங்க வாட்ச் லிஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க கன்சிடர் பார்த்துக்கோங்க. இன்போசிஸ் உடைய டார்கெட் பிரைஸ் ₹1135 சொல்லி புரோக்கரேஜ் நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்காங்க. CDSLக்கு டார்கெட் பிரைஸ் ₹1240 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் டிமேட் அக்கௌண்ட் க்ரோத் காரணமாக ஃபியூச்சர்ல பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாக்கை லாங் டேர்முக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாங்க. RMP ட்ரிப் போனஸ் கொடுக்குறாங்க. 5:7 ஏப்ரல் 10ஆம் தேதி CI ஆட்டோமேட்டிவ் டிவிடெண்ட் ₹7 கொடுக்குறாங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி. APP இந்தியா டிவிடெண்ட் ₹29.50 கொடுக்குறாங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி. WIP டேட்டா இன்ஃபிளேஷன் டேட்டா மார்ச் 16ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு வந்துடும். இது முக்கியமான டேட்டாங்க. அப்போ US உடைய FOMC டேட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் மார்ச் 18ஆம் தேதி தெரியும். அதனால திங்கள், செவ்வாய், புதன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவோம். இந்த நேரத்தில் மார்க்கெட் கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஃபைனலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போர் நிறுத்தம் குறித்து பாசிட்டிவ் சிக்னல் வந்தாலும் அபிஷியல் கேஸ் வரும் வரை சந்தையில் வாயிலாட்டு ஏற்றம் இறக்கம் இருக்கும். சடன் கரெக்ஷன் வரலாம். ஷார்ப் ரேலிஸ் கூட வரலாம். இரண்டுமே இருக்க வாய்ப்பு. ஏற்றம் இறக்கம், சடன் கரெக்ஷன் வரலாம், ஷார்ப் ரேலியும் வரலாம். இரண்டுமே இருக்கும். அதனால் முதலீட்டாளர்கள் பேனிக் செல்லிங்கை தவிர்க்க வேண்டும். எந்த இதுவும் பேனிக் அடைய வேண்டாம். நல்ல பங்குகளை நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தீங்கன்னா துணிச்சலா ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இதையுமே ஒரு நல்ல ஒரு அட்வைஸை செபி ஆலோசனை கேட்டுட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு எந்த முதலீடும் பண்ணாதீங்க. பேனிக் செல்லிங்க தவிர்த்துக்கோங்க. அப்ப நீங்க நல்ல நிறுவனத்தை வச்சிருப்பீங்க. உங்க ஏற்ற இறக்கத்தை மார்க்கெட்டை நாளைக்கு கூடுமான முறையில மார்க்கெட்டை இந்த வாரம் வியாழக்கிழமை முடிய மார்க்கெட்டை நீங்க பார்க்காமல் இருப்பது, கம்ப்யூட்டரையோ மொபைலையோ
சடன் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுதான். நான் அதை பார்த்தாதான் நம்ம செல்லிங் பேனிக்கல யூடியூப் அதை இதையும் பார்த்து செல்லிங் பண்ண தோணும். அதனால கவனமா இருந்துக்கிறது உங்களுடையது. உங்கள் பணம் உங்கள் கையில். லாங் டேர்முக்கு இப்போதைக்கு நல்ல ஸ்டாக் பாருங்க. உங்களால ஸ்டாக் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுங்க. அதே நேரத்துல சைக்கிளோட எக்கனாமிக் சைக்கிளும் பிசினஸ் சைக்கிளோட ஒத்து போகக்கூடிய செக்டார் சைக்கிளை பார்த்து நீங்க வந்து இது பண்ணுங்க. பெரும்பாலும் பிரைவேட் கன்சூமர்ஸனுடைய ஸ்டாக்ஸை பாருங்க. பேங்கிங்ல வந்து பிரைவேட் பேங்க் பாருங்க. அதே போல பினான்சியல் கம்பெனி அதையும் நீங்க கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்ல வச்சு ஆட் பண்ணிக்கணும். தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர் STTக்கு உங்க நண்பர்கள்ட்டையும் பகிர்ந்து கொள்ளுங்க. வந்து டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிப்டி 50 ஆனது வீக்லி டைம் ஃப்ரேம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்ல தான் இருக்கு. இந்த சப்போர்ட்ல வந்து திரும்பலாம். அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு. கீழே வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 23,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்க. அதுல இருந்து மார்க்கெட் ஆனது மேல போக வாய்ப்பு இருக்கு. ஆனா பூலிஷ் பயாசிஸ்க்கு மாறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆனது 24,880 மேல ஸ்ட்ராங்கா வீக்லியில க்ளோஸ் கொடுக்கணும். இந்த லெவலுக்கு மேல க்ளோஸ் கொடுத்தா மட்டுமே மார்க்கெட் ஆனது பூலிஷ் பயாஸ் வரலாம். ஏன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆனது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஆனது பேரிஸா மாறினதுனால மார்க்கெட் இன்னமும் ஒரு அதிகமான ஏற்ற இறக்கம் வரும். இதே இது இப்ப பாத்தீங்கன்னா ஆகஸ்டில காமிக்கலாம். ஆகஸ்டில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2008 மார்க்கெட் என்ன லெவல்ல இருந்துச்சோ அந்த லெவல்ல தான் இப்போதைக்கு இருக்கு. அதனால 2008 இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் திரும்பி தான் போயிருக்கு. அதனால பார்த்தோம்னா இதை வந்து கீழே டைவர்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழே டவுன் போட்டீங்கன்னா ஹிடன் டைவர்சன் படி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மைல்டா பேரிஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன் ஆகிற மாதிரி தான் வீக்லி டைம் ஃப்ரேம்லையும் மந்த்லி டைம் ஃப்ரேம்லையும் காட்டுறதுங்க. மந்த்லி டைம் ஃப்ரேம் நல்லா காமிக்குது. ஹிடன் டைவர்சன்ஸ்ல வந்து ட்ரெண்ட் வந்து கண்டினியூ மந்த்லியில் அப் ட்ரெண்ட் தான் இருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் ஆனது தொடரும் அப்படின்னு சொல்லி தான் ஆகஸ்ட் இது காமிக்குது. அதனால நல்ல பங்குகளை தேர்ந்தெடுங்க. செபி ஆலோசனை கேட்டு முதலீடு பண்ணுங்க. முடியல நல்ல பங்கு தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணிக்கோங்க. எக்கனாமிக் பேஸ புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஆக்ஷன் மார்க்கெட் வந்து ஒரு ஆக்ஷன் தான் ஏலம் மார்க்கெட். இந்த ஏலம் மார்க்கெட்ல பையரும் செல்லரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கணிச்சு கவனமாக முதலீடு பண்ணுமாறு ஸ்மார்ட் தமிழ் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாழ்க வளர்த்தது.